சத்யா வந்துட்டியா? இந்த காஃபி எடுத்துக்கோ. அத்தை, நீங்க சொன்ன எல்லா காய்கறியுமே வாங்கிட்டேன். நம்ம இதை வச்சே சமைச்சிடலாம். சரி வச்சிடு. கௌஷி, கௌஷி. என்னம்மா காலையிலே கத்திட்டு இருக்க? காஃபி எடுத்துக்கோ. குடிச்சிட்டு சீக்கிரம் கிளம்பு, காலேஜுக்கு லேட் ஆகுதுல்ல. சரி. ஹாப்பி பர்த்டே கௌசி. தேங்க்யூ. உனக்கு இன்னைக்கு பிறந்த நாள்ல, நான் மறந்தே போயிட்டேன்டி. ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ்மா. என் பர்த்டேவே மறந்துட்டல. ஐயோ, ஏதோ வேலையில மறந்துட்டேன். சரி, உனக்கு என்ன வேணும்? எனக்கு எதுவும் வேணாம். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பர்த்டேக்கு ட்ரீட் கேட்டிருக்காங்க. காசு இருந்தா கொடுக்குறியா? என்னது ட்ரீட் கொடுக்க போறியா? இப்போ உனக்கு என்ன வயசு ஆகுதுன்னு ட்ரீட் கொடுக்கணும்னு சொல்ற? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். அதான் அண்ணி சம்பாதிக்கிறாங்கல்ல, அப்புறம் என்ன? ஏய், உங்க அண்ணன் ஃபாரின் போறதுக்கு வாங்கின கடனுக்கே நம்ம இப்போ வரைக்கும் வட்டி கட்டிட்டு இருக்கோம். உங்க அண்ணி சம்பளத்துல தான் வீடே நடக்குது. இதுல நீ தண்ட செலவு பண்றதுக்குலாம் காசு கொடுக்க முடியாது. அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அண்ணனும் ஃபாரின் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த வீட்ல யாருமே நம்ம மதிக்கவே மாட்டீங்க. அவங்க எல்லாம் என் பக்கத்துல இருந்திருந்தா நான் வந்து உங்ககிட்ட எல்லாம் கேட்டுட்டு இருப்பேனா? கௌசி, நீ ஃபீல் பண்ணாத, நான் உனக்கு காசு கொடுக்குறேன். அத்தை, இதை பிடிங்க. எதுக்குடி? எதுக்கு சத்யா? இந்தா. மா, எனக்கு காசு கிடைச்சிருச்சு, நான் கிளம்புறேன். சத்யா, உனக்கே எவ்வளவு பிரச்சனை இருக்கு, இதுல நீ வேற அவளுக்கே காசு தர. பர்த்டே தான் அத்தை, ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணட்டும். நீ அவளுக்கு ஓவரா செல்லம் கொடுக்குற. எனக்கு ஒன்றும் சரியா படல. அப்பா இல்லாம வளர்றது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கும் தெரியும் அத்தை. அவங்க அப்பாவும் அண்ணாவும் கூட இருந்திருந்தா அவ இப்படி தனியா ஃபீல் பண்ணிருக்க மாட்டா. அவ அப்படி ஃபீல் பண்ண கூடாதுன்னு தான் நான் இப்படி பண்ணேன். ஒரு நாள் தானே அத்தை, சந்தோஷமா இருக்கட்டும். உனக்கு தான் அவன் மேல அக்கறையும் பாசமும் இருக்கு. அவளுக்கு உன் மேல எந்த அக்கறையும் பாசமும் இல்ல. ஒரு நாள் எல்லாமே மாறிடும் அத்தை, விடுங்க பாத்துக்கலாம். ஏய் நில்றி, என்னடி இது ட்ரெஸ்? இதை போட்டுருந்தா காலேஜ் போறியா? மா, காலேஜ்ல எல்லாருமே இந்த மாதிரி தான் ட்ரெஸ் போட்டு வராங்க. நீ தான் பூமர் மாதிரி சுடிதார்லாம் போட சொல்ற. இன்னைக்கு ஒரு நாள் தானே, போட்டுக்கிறேனே. அதுக்கு சொல்லல கௌசி, காலேஜுக்கு இப்படி ட்ரெஸ் போட்டு போனா பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்கல்ல, அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாதுல்ல, அதான் அத்தை சொல்ல வராங்க. இங்க பாருங்க, நான் என்ன ட்ரெஸ் போடணும் போடக்கூடாதுலாம் நீங்க சொல்லாதீங்க. எனக்கு தான் 18 வயசு ஆயிடுச்சுல. என் ஃப்ரீடம் எப்படி யூஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியும். அதை கேட்கறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. ஏய், இப்ப எதுக்குடி அண்ணி எடுத்து பேசுற? உன் நல்லது தானே சொல்றா. நல்லதா? நல்லது. இங்க பாருங்க, என் லைஃப்ல எல்லாம் நீங்க தலையிடாதீங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போயிடுவேன். வேலைக்கு போயிட்டு நீங்க கொடுத்த காசெல்லாம் திருப்பி கொடுத்துருவேன். மா, நான் கிளம்புறேன். ஏய் நில்றி, எப்படி பேசிட்டு போறா பாரு சத்யா. விடுங்க அத்தை, பர்த்டே அதுமா எதுக்கு சத்தம் போட்டுட்டு. சத்யா, என்னாச்சு அத்தை, ஏன் ஒரு மாதிரி பதட்டமா இருக்கீங்க? காலையில ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ட்ரீட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போன பொண்ணு இப்போ வரைக்கும் வீட்டுக்கு வரலமா. எனக்கு ஒரே பதட்டமா இருக்கு, என்ன பண்றதுன்னே தெரியல. என்னது, இன்னும் வரலையா? சரி இருங்க அத்தை, நான் அவ ஃப்ரெண்டு யாருக்காவது ஃபோன் பண்ணி பார்க்கறேன். ஹலோ ஹலோ தம்பி, நான் கௌசியோட அண்ணி பேசுறேன். கௌசி அங்க இருக்காளா? இல்லைங்கக்கா, நாங்கள் முன்னாடியே கிளம்பிட்டோம். அவள் எங்கே இருக்கான்னு தெரியலையே. ஓ அப்படியா, சரி. நீங்க எந்த லொகேஷன் போனீங்களோ அந்த லொகேஷன் எனக்கு அனுப்புறீங்களா? நான் வேணா போய் பார்க்கறேன். சரிங்கக்கா, நான் இப்போ அனுப்புறேன். சரி ஓகேப்பா. அத்தை, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன், நீங்க இங்க இருங்க. சத்யா, நானும் கூட வரேன். இல்ல அத்தை, நீங்க வீட்ல இருங்க. ஒருவேளை கௌசி வந்தானா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. சரி, நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வரியா? சரிங்க அத்தை. ஃபோன், கௌசி ஃபோன் சத்தம். கௌசி, கௌசி, கௌசி என்னாச்சு கௌசி? யார் இப்படி பண்ணா? கௌசி, கௌசி என்ன பாரு கௌசி. குடிச்சிருக்கா கௌசி? கௌசி, கௌசி எந்திரி கௌசி. கௌசி, கௌசி வா கௌசி, வீட்டுக்கு போலாம். கௌசி,
அம்மா ச்சே, ஆயுசு கெட்டி போல இன்னும் உசுரோட தான் இருக்கா. டேய் காரை ரிவர்ஸ்ல விட்டு ஏத்துறா. டேய் யாரா இது பொம்பளை புள்ள மேல காரை எடுத்து பக்கத்து? டேடி ஆளுங்க வராங்க, டக்குனு காரை ஏறா. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். கௌசி என்னாச்சு சத்யா இவளுக்கு? ஏன் இப்படி இருக்கா? அத்தை, கௌசி அவ ஃப்ரெண்டு வீட்ல தான் இருந்தா, ஆனா கொஞ்சம் குடிச்சிருக்கா. ஐயோ, என்ன சொல்ற? எப்பத்துல இருந்து இவளுக்கு இந்த பழக்கம்லாம்? இப்போ நான் என்ன பண்ணுவேன்? அத்தை அத்தை, எதுனாலும் காலையில பேசிக்கலாம். முதல்ல இவள உள்ள படுக்க வைக்கலாம். கௌசி பாத்து பாத்து, என்ன சத்யா இவ இப்படி தடுமாறுறா? அத்தை, எதுனாலும் முதல்ல இவள படுக்க வைக்கலாம். பாத்து வா. சத்யா, இப்ப அவளுக்கு எப்படி இருக்கு? இப்ப கொஞ்சம் பரவாயில்ல அத்தை. நம்ம எதுனாலும் காலையில பேசிக்கலாம். சரி, நான் அப்பவே கேட்கணும்னு நினைச்சேன். உனக்கு என்ன அடிபட்டிருக்கு? அது அவளை கூட்டிட்டு வரும்போது எனக்கும் கால் தடிக்கு கீழே விழுந்துட்டா அத்தை. அதான் வேற ஒன்றும் பெருசா பயப்படுற மாதிரி இல்ல அத்தை. வேற ஒண்ணும் இல்லைல்ல? என்ன சத்யா, அந்த பொண்ணு இப்படி புது பழக்கம்லாம் கத்துக்கிட்டு வருது? நம்ம வீட்டுல யாருக்குமே இல்லாத பழக்கம். இவளுக்கு எங்கிருந்து வந்துச்சுன்னே தெரியலையே. டீனேஜ் இல்ல அத்தை. அதான் புதுசு புதுசா நிறைய விஷயங்களை கத்துக்கணும் ட்ரை பண்ணுவாங்க. இதெல்லாம் பொறுமையா சொல்லி தான் புரிய வைக்கணும். நீங்க போய் படுங்க அத்தை, காலையில பேசிக்கலாம். எனக்கு இவளை நினைச்சாலே பதட்டமா இருக்கு. நீ கொஞ்சம் பாத்துக்கிறியா? நான் பாத்துக்கிறேன் அத்தை, நீங்க போய் படுங்க. சரிம்மா. மா தலை ரொம்ப வலிக்குதுமா. ஒரு டீ மட்டும் போட்டு எடுத்துட்டு வரியா? என்னம்மா? என்ன என்ன என்னம்மா? என்ன வேலை பார்த்து வச்சிருக்க நீ? இப்ப எதுக்குமா அடிக்கிற? எதுக்கு அடிக்கிறனா? நிறுத்துமா. ஏண்டி, என்கிட்ட என்ன சொல்லிட்டு போன? ராத்திரி 8 மணிக்கெல்லாம் வரேன் தானே சொன்னேன். 11 மணி ஆயும் நீ போன் எடுக்கல. அப்புறம் உங்க அண்ணி தான் உன்னை தேடி பிடிச்சி கூட்டின்னு வந்தா. யாரோ ஃப்ரெண்டு வீட்ல இருந்துன்னு சொல்றா. ரெண்டு வீட்லயா? அவ அப்படிதான் சொன்னா. ஏன், உனக்கு ஏதோ ஞாபகத்துல இல்லையா? இல்லம்மா, எனக்கு சரியா ஞாபகத்துல இல்ல. எப்படி இருக்கும்? அதான் நல்லா மூக்கு முட்டை குடிச்சிருந்தியே. இது என்னடி புது பழக்கம்? நம்ம வீட்டுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அக்கம் பக்கத்துல இருக்கவங்கள பார்த்தா என்ன நினைப்பாங்க? அது இன்னொரு வாட்டி இந்த மாதிரி குடிச்சிட்டு வீட்டுக்குள்ள வர வச்சுக்காத. அப்படியே வெளில போயிடு. எனக்குன்னு வந்து பிறந்திருக்குது. நில்லு. உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். என்ன, நீங்களும் நேத்து நைட் நடந்ததை பத்தி தானே கேட்க போறீங்க? நான் அதை பத்தி பேச போறது இல்ல. அப்புறம் வேற என்ன விஷயம்? நேத்து என்ன நடந்துச்சு? யார் அவங்க? நீங்க யார பத்தி கேக்குறீங்க? நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. அவங்க ஒன்னும் தெரியாம நம்ம மேல இடிக்க வந்த மாதிரி தெரியல. வேணும்னே நம்ம மேல தெரிஞ்சேதான் இடிக்க வந்தாங்க. அவங்க எதுக்கு நம்ம மேல இடிக்க வரணும்? இங்க பாருங்க, எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. நேற்று நைட் ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ். அதுக்காக என்னை பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கணும்லாம் முயற்சி பண்ணாதீங்க. சரி, நான் அத்தை கிட்ட சொல்லி அத்தையே விசாரிக்க சொல்றேன். இல்ல, அம்மா கிட்டலாம் எதுவும் சொல்லிடாதீங்க, நானே சொல்லிடுறேன். நேற்று நைட் பர்த்டே பார்ட்டிக்கு பப்புக்கு போகலான்னு ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டாங்க. அவங்க கூட சேர்ந்து கொஞ்சமாக குடிச்சிட்டேன். அப்புறம் அங்கே இருந்த கொஞ்சம் பேர் எங்ககிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்க பார்த்தாங்க. அதனால கோவத்தில் அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஞாபகமே இல்லை. நேத்து நடந்த விஷயத்தை வச்சு சொல்றேன். அவங்க திருப்பியும் உங்ககிட்ட பிரச்சனை பண்ண வாய்ப்பு இருக்கு. என்ன சொல்றீங்க? ஆமா. அப்படின்னா இன்னும் அவங்க என்ன தேடிட்டு இருக்காங்களா? இருக்கலாம். நீ எதுக்கும் பார்த்து கொஞ்சம் கவனமா இரு. மவளை மாட்டினடி இன்னைக்கு. அண்ணா, ஏய்
ஐயோ ஏண்டி அப்பவே காலேஜ் கிளம்புறேனே இப்போ இங்க வந்து உட்காந்துருக்க? அம்மா தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. நான் காலேஜ் லீவ் போட்டுட்டா? ஆமா, உன் இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணிட்டு வந்துட்டு இப்போ தலை வலிக்குது காலேஜ் போல வீட்டில் இருக்கேன்ற எக்கேடாவது கெட்டு போ. என்னாச்சு? ஒன்றும் இல்லையே. இவன் யாரை வெளியே பார்த்துட்டு இருக்கான்? இவனா? இவன் தானே நேற்று காரில் அந்த பையன்தான் நேற்று வண்டியில் இருந்தான். அவனை நான் பார்த்தேன். அந்த பையனை நேற்று நம்மளை கொல்ல பார்த்தா ம். போச்சு, வீட்டுக்கே வந்துட்டான். கண்டிப்பா ஏதோ பிளானோட தான் வந்திருக்கான். ஏய், நான் அந்த பார்ட்டிக்கு போயிருக்கவே கூடாது. கௌசி அழாத, நீ பயப்படாத, நான் ஏதாவது பண்றேன். நான் சொல்றேன்ல. க- அத்தை, ஒழுங்கு மரியாதையா இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க. அத்தை, இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? அத்தை, 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 வேண்டாம் அத்தை. என் வயசுல வந்து பிறந்திருக்குது பாரு. நேத்தே அந்த ட்ரெஸ்ஸ போட்டு போவாதான்னு சொன்னேன். என் பேச்ச கேட்காம போட்டு போய் இவகிட்ட காசை வாங்கிட்டு போய் பார்ட்டி அது இதுன்னு கூத்தடிச்சு இன்னைக்கு வீட்டு வாசல்ல எவ்வளவு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து அத்தை, அத்தை, வேண்டாம் அத்தை. ஐயோ கடவுளே, என் பொண்ணு வாழ்க்கைய காப்பாத்துறதுல என்ன பண்ண போறேன்னு தெரியல. கொஞ்சம் அமைதியா இருங்க அத்தை. என்ன சத்தியா பண்ண முடியும்? என்ன வழி இருக்குன்னு சொல்லு. வீட்டு வாசல்ல நிக்கிறான், நம்மளால வீட்டை விட்டு கூட எங்கேயும் வெளியில ஓடி போக முடியாது. அத்தை, நீங்க இவளை பாத்துக்கோங்க, நான் போய் அந்த பையன்கிட்ட பேசிட்டு வரேன். என்ன இன்னும் ஆளை காணோம்? ச்சே. ஏய், நேத்து அவளை என்கிட்ட இருந்து காப்பாத்துனது நீ தானே? ஆமா, நான் தான். இங்க பார், அவகிட்ட நான் தனியா பேசணும். அவளை வர சொல்லு. அவ வரமாட்டா. இங்க பார், நேத்து எல்லாருக்கும் முன்னாடி பார்ட்டில அவன் அடிச்சு அசிங்கப்படுத்திருக்கா. அதுக்கு நான் திருப்பி கொடுக்க வேணா? ஏங்க, அவ ஏதோ தெரியாம பண்ணிட்டா, சின்ன பொண்ணு. இந்த பிரச்சனை இப்படியே விட்டுருங்களேன். அதெல்லாம் முடியாது. அவளை வர சொல்லுன்னு சொன்னேன். அவ வரமாட்டா. என்னை தாண்டி உன்னால எதுவும் பண்ண முடியாது. என்னடி சவால் விடுறியா? நான் யாருன்னு தெரியுமா? நான் ஒரு ஆம்பளை. இது ஆம்பளை இல்லாத வீடு தானே. நான் உள்ள வந்தா என்ன நடக்கும் தெரியும்ல. 5 நிமிஷம் தான் டைமு. அதுக்குள்ள அவ வெளியில வரல, நான் வீட்டுக்குள்ள இருப்பேன். புரியுதா? போய் வர சொல்ல அவளை. ஐயோ கடவுளே, இந்த பிரச்சனையில இருந்து எப்படியாவது காப்பாத்திருப்பா. என்னாச்சு? அந்த பையன் இன்னொரு 5 நிமிஷத்துல வீட்டுக்குள்ள வருவேன்னு சொல்றான். ஐயோ கடவுளே, அத்தை, 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 நிறுத்துங்க அத்தை. அத்தை, நிறுத்துங்க அத்தை. முதல்ல நம்ம இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிக்கலாம். ஏய், ஒளிஞ்சு நின்னு நான் மட்டும் விட்டுருவேன் அவனை. வெள்ளவாடி. இதுக்கு மேல ஒரு அடி எடுத்து வச்சேன், இங்க நடக்கிறதே வேற. என்னடி பண்ணுவ? ஆ?
என்ன பண்ணுவ? எரியுது. என்ன தெரிய போட்டீங்க? ஐயோ எரியுது. ஐயோ அம்மா. டேய் டேய் ஏன் பொண்ணுகிட்ட ஆம்பளைனா என்ன வேணாலும் பண்ணுவியா? பொம்பளைங்க இல்லாத வீட்டுக்குள்ள ஆம்பளைனா என்ன வேணாலும் பண்ணலாம் நினைச்சிட்டியா? வாங்கடா, அத்தை, போடுங்க அத்தை, நல்லா என்னவியா சாவு வாங்க நல்லா. அம்மா. இனிமேல் வீட்டு பக்கம் வந்த மவனை செத்துடா நீ. ஓடிப்போ. அண்ணி ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. இங்க பாரு கௌசி, 18 வயசு ஆனா எல்லா பொண்ணுங்களுக்குமே பெண் சுதந்திரம் இருக்கு. நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா பெண் சுதந்திரங்கிறது நம்ம வாழ்க்கைய நம்ம யோசிச்சு நம்ம சொந்த காலில் நிக்கிறது. அதை விட்டுட்டு ஆம்பளைங்க பண்றதெல்லாம் நம்மளும் பண்ணணும், இஷ்டத்துக்கு அரைகுறையா குட்டி குட்டி ட்ரெஸ் போடுறதும் பப்புக்கு போறதும் குடிச்சிட்டு இருக்கிறதும் பெண் சுதந்திரம் கிடையாது. உன்னை பாதுகாத்துக்கிட்டு உன் எதிர்காலத்தை உருவாக்குறது தான் உண்மையான பெண் சுதந்திரம். புரியுது அண்ணி, நான் இனிமே இப்படிலாம் பண்ண மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் சத்யா. கௌஷி எவ்வளோ பெரிய பிரச்சனைலேருந்து காப்பாத்திருக்க. நீ மட்டும் இல்லைனா நாங்கள் என்ன பண்ணியிருப்போனே தெரியல. ஐயோ அத்தை, என்ன பேசுறீங்க? ஏன் தங்கச்சிக்காக நான் இதை பண்ணாம வேற யார் பண்ணுவா? இப்போ இருக்க காலகட்டத்தில் பெண் சுதந்திரம்னா என்னன்னே தெரியாமல் பல பெண்கள் சுற்றிட்டு இருக்காங்க. பேரண்ட்ஸ் நமக்காக தர ஃப்ரீடமை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு தனி மனித ஒழுக்கத்தையும் மறந்து பல பிரச்சனையில தான் மாட்டிக்கிறாங்க. ஸோ எப்போவுமே அடுத்தவங்களை குறை சொல்கிறத விட்டுட்டு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தனி மனித ஒழுக்கத்தை கடைப்பிடிச்சாலே இது மாதிரி பல சம்பவங்களை நம்ம நேரடியாகவே தவிர்க்கலாம். இதனால் பாதிக்கப்படுறது அந்த பேரண்ட்ஸ் மட்டும் இல்லை, இந்த சமூகமும் சேர்ந்து தான்.